வணக்கம் சட்டமா வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிப்ரவரி மந்த்து பார்ட் 1 பார்ட் 2 2 தான் பார்க்க போகிறோம். இந்த இதில் முக்கியமான என்னென்ன டிஎன்பிசிக்கு தேவையான நியூஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸு, டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, எஸ்ஐ, இதுக்குள்ள என்னென்னலாம் முக்கியமான நியூஸோ அதை மட்டும் நாங்கள் க்ரக்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இது பார்ட் 1 பார்ட் 2 2 தான் வெளியிட போகிறோம். இப்போ இன்றைக்கி நடக்கிறது பார்ட் 1 மட்டும் பார்ப்போம். February 1 February 14 வரைக்கும். ஓகேவா? அதில் இம்பார்ட்டன்ட் நியூஸு தமிழ்நாடு, நேஷ்னல் லெவலு, இன்டர்நேஷ்னல் லெவலு, ஸ்போர்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸு, எவ்ரிதிங், அதோட வித்து ஃபேக்ட்ஸோட, நிறைய ஃபேக்ட்ஸோட இருக்கும். அதோட பேக்ரவுண்டோட இருக்கும். ஒவ்வொரு நியூஸ் இருக்குன்னா பேக்ரவுண்டோட எல்லாமே இதாக இருக்கும். நீங்கள் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இது பார்ட் 1 February 1 to 14 கரண்ட் அஃபேர்ஸு ஃபுல்லாக பார்ப்போம். இன்னைக்கு எங்குள்ள சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில். ஓகேவா? இது தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கு. எந்த மாவட்டத்தில்னா ராமநாதபுரம் மாவட்டம். இந்த சக்கரக்கோட்டை பேர்ட் சாங்சுரி நமக்கு கொஸ்டினில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தீர்த்தங்கல் பேர்ட் சாங்சுரி, இது ரெண்டுமே வந்து ராம்சார், அதாவது இது ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்டதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில். அதுக்கப்புறம் தீர்த்தங்கால் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா அதுவும் ராமநாதபுரத்தில். ஓகேங்களா? ராமநாதபுரத்தில் 2 பறவைகள் சரணாலயம் இருக்குது. அதை ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு சேர்ந்தது. அதுக்கப்புறம் கெச்சோபலரி வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதுப்பு நிலம் இருக்கு. அது சிக்கிம்ல இருக்கு. அப்புறம் உத்வா ஏரி ஜார்க்கண்ட்ல இருக்கு. இதுக்கும் வந்து ராம்சார் தலமா அறிவிச்சிருக்காங்க. நமக்கு தேவை மெயின் சக்கரக்கோட்டை அண்டு தீர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம். இந்த என்ன ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்டதுன்னா இப்போ ரீசெண்டாக ராமநாதபுரம் கேட்பாங்க. அதில் 2 பேர் தான் வந்து சக்கரக்கோட்டை பேர்ட் சாங்சுரி அண்ட் தீர்த்தங்கல் பேர்ட் சாங்சுரி. அதுக்கப்புறம் ராம்சார் சைத்தை பற்றி இந்தியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ராம்சார் அக்ரிமெண்ட்டு, ராம்சார் அதாவது ஈரானில் நடந்துச்சு. எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2 February 1971. இது இந்தியாவில் உள்ள மொத்த ராம்சார் தலங்கள் எத்தனைனா 89 ராம்சார் தலங்கள் இருக்குது. அது முதலிடம் வந்து தமிழ்நாடு, 20 ராம்சார் தலங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் 2ஆம் இடம் உத்தரப்பிரதேசம் 10 இருக்கு. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்தர் சிங் யாதவா இருக்கிறாரு. அவருக்கு கீழே தான் என்விரான்மெண்ட் வருது. ஸோ ராம்சார் தலத்தை பற்றி இதுதான் இது நியூஸ். யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் பூபேந்தர் சிங் யாதவ். அதுக்கப்புறம் பிசிசிஐ வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வந்திருக்கு 2023-24 யாருக்குன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா? சச்சின் டெண்டுல்கர் ஹானர் வித் என்ன அந்த பிசிசி அவார்ட்னா CK நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது சச்சின் டெண்டுல்கர் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? இது சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரர் 2023-24க்கு கொடுத்துருக்காங்க. இது யாருக்குன்னா ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு. அதுக்கப்புறம் சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீராங்கனை யாருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மிருதி மந்தனாவுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவின் பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 ரெண்டாவதுல பொருளாதார ஆய்வறிக்கைனா என்ன? எக்கனாமிக் சர்வே. இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடோட எக்கனாமிக் சர்வே பார்த்தோம் இல்லைங்களா? பாலிசி நோட்ஸ் பார்த்துருப்போம், ஸ்கீம்ஸு, எக்கனாமிக் சர்வீஸு, பட்ஜெட் கூட பார்த்துருக்கோம். இது இந்தியாவின் பொருளாதாரம், அதாவது இந்தியா லெவலில் உள்ளது. அந்த இதில் யார் வந்து நிதியமைச்சராக இருக்காங்கன்னா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க 3வது தடவையாக ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா வந்து 2024-25 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொருளாதார ஆய்வறிக்கை யார் தலைமையில் வந்திருக்கு அப்படின்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் யாரு? ஆனந்த நாகேஸ்வரன் அவரோட தலைமையில் கொடுத்துருக்காங்க. 2026 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.3% 6.8% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2025 ஆண்டில் இந்திய பொருளாதாரம் 6.6% வளர்ச்சி அடையும். பட்ஜெட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஃபியூச்சரை நோக்கி உள்ளது. ரிவைஸ்னா இது வரைக்கும் நடந்ததை வச்சு சொல்றது. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல 2025-26 இந்தியா பட்ஜெட்ல 6.6% வளர்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்களின் வேலையின்மை விகிதம் 2024 படி 3.2% இருக்கு. அதுக்கப்புறம் தமிழக உப்பு உற்பத்தி தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரண தொகை எவ்வளவு ரூபாய் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ரூபாய் 5000. ஓகேவா? ரூபாய் 5000 வழங்குறாங்க. உப்பு உற்பத்தியை அதிகப்படுத்த தேசிய மாநாடு எங்க நடைபெற்றதுன்னா தூத்துக்குடியில. நடத்திய அமைப்பு வந்து இந்திய தொழில் கூட்டமைப்பு. தமிழகத்தில் தூத்துக்குடி அண்ட் வேதாரண்யத்தில் 2 இதெல்லாம் அதிகமாக உப்பு வந்து உற்பத்தி செய்கிறாங்க. உப்பு உற்பத்தியில் 3வது இடம் தமிழ்நாடு இருக்கு. அதுக்கப்புறம்
குஜராத் வந்து எது தமிழகம் 3வது இடம்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் உப்பு உற்பத்தியில் யார் ஃபர்ஸ்ட்னா குஜராத், 2வது ராஜஸ்தான். அதுக்கப்புறம் உலக அளவில் உப்பு உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இருக்கு? 3வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் சீனா, 2வது அமெரிக்கா, 3வது இந்தியா. அப்புறம் விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் என்ற சாதனையை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ்க்கு. இப்போதான் உங்களுக்கு கிரியூ 10ங்கிற அந்த சுனிதா வில்லியம்ஸை அண்ட் ஓன் ப்ரோன்ஸுங்கிறவரை மீட் எடுக்கிறதுக்காக ஸ்பேஸ் எக்ஸும் நாசாவும் எங்கே போயிருக்காங்க, இதுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அதே தான் சுனிதா வில்லியம்ஸ் பட்ச் வில்மோர் செட் நியூ ரெக்கார்ட் ஆஃப் ஸ்பேஸ் வாக்கு. சுனிதா வில்லியம்ஸ் நாசா விண்வெளி வீராங்கனை. இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். மொத்தம் 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் எங்கே நடந்திருக்காங்கன்னா விண்வெளியில் நடந்திருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பட்ச் வில்மோர் இணைந்து நடந்தனர். அமெரிக்காவின் ஸ்டார் லைனர் மூலமாக விண்வெளிக்கு சென்றனர். எப்போ சென்றாங்கன்னா 5 ஜூன் 2024. அவங்க எப்போ திரும்பி வரதா இருந்துச்சு மார்ச் 2025 பூமிக்கு அழைத்து வரப்படுவார் என எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவங்க இப்போதான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அது மூலயமா எந்த ஸ்பேஸ்ஷிப் மூலயமா போனாங்கன்னா ஸ்டார் லைனர். அதுக்கப்புறம் சர்வதேச விண்வெளி மையம் செல்லும் முதல் இந்திய விண்வெளி வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபான்சு சுக்லா. சர்வதேச விண்வெளி மையம் செல்லும் முதல் இந்திய விண்வெளி வீரர் யாருன்னா சுபான்சு சுக்லா. இவங்களை பற்றி என்ன பார்ப்போம்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரானட் டு டிராவல் இன்டர்நேஷனல் ஸ்பேஸு. நாசாவின் விண்வெளி மையம் செல்லும் திட்டத்தில் ஜியோ மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ மிஷன் 4 அப்படிங்கிற இதில் இவருங்க செல்றாங்க. அந்த மிஷன் மூலயமா இவங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க விமானப்படையில் 1985ஆம் ஆண்டு பைலட்டாக சேர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ககன்யான் திட்டம் இஸ்ரோ தேர்வு செஞ்சு இவங்க அதுலேயும் வந்து சோதனை ஓட்டம் நடத்தியிருக்காங்க. அப்புறம் இப்போ நாசா அண்ட் ஆக்சியோம் அமைப்புகள் இணைந்து இவரை விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க. யாரு பேர் என்னன்னா சுபான்சு சுக்லா, ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துருவோம். பிப்ரவரி 1ஆம் தேதி என்னென்ன நடந்துச்சுன்னு. பிப்ரவரி 1ஆம் தேதி இந்திய கடலோர காவல்படை தினம், இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே. ஓகேங்களா? இந்திய கடலோர காவல்படை உருவாக்கம் வந்து 1 பிப்ரவரி 1974 உருவாக்கப்பட்டுச்சு. இந்த இதை வந்து தலைமை இயக்குனர் யாருன்னா பரமேஷ் சிவமணி அப்படிங்கிறவங்க இந்திய காவல்படையோட தலைமை நிர்வாக அதிகாரி. அதுக்கப்புறம் 2025 ஐசிசி மகளிர் அண்டர் 19 T20 இருக்கு இல்லைங்களா? அந்த உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்றது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கு. இந்த 2025 ஐசிசி உமன்ஸ் அண்டர் 19 அதாவது இன்டர்நேஷனல் இருக்கு இல்லைங்களா T20 வேர்ல்டு கப்பு, அதில் 2வது முறையாக வென்று இந்தியா சாதனை பெற்றிருக்கு. இறுதி போட்டி யாரால நடந்திருக்குன்னா கோலாலம்பூர் மலேசியாவோட. போட்டி தொடங்கிய ஆண்டு 2023 தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. 2020 போட்டியில் வெற்றி பெற்றது யாருன்னா இந்தியா. அதுக்கப்புறம் தெலுங்கானா சாதிவாரி கணக்கெடுப்பின்படி அதிக சதத்தில் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் உள்ளனர் என்று கேட்டாங்கன்னா இப்போ முஸ்லீம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பினர், அதாவது ஓபிசி தான் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எடுக்க சொல்லி அனைத்து கட்சிகள் கூட்டமும் நடத்தினாங்க. அந்த பிரச்சனைகளும் போய்கிட்டு இருக்கு. அதே இதில் தெலுங்கானாவில் நடத்ததில் முஸ்லீம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதிக லெவலில் இருக்காங்க. தெலுங்கானா சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவுகள் என்ன வந்திருக்குன்னா மாநில மக்கள் தொகை 3.70 கோடி. ஓகேங்களா? முஸ்லீம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 46.25%, பட்டியல் சமூகத்தினர் 17.43%, பழங்குடி சமூகத்தினர் 10.45%, முஸ்லீம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 10.8%, முஸ்லீம் பொது பிரிவினர் 2.48%. ஆக மொத்தம் இதர சமூகத்தினர் 13.39. மொத்தம் முஸ்லீம்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கு? 12.56. ஓகேங்களா? இதுல அதிகமா யார் இருக்காங்கன்னா ஓபிசி தான் இருக்காங்க. அப்புறம் 67வது கிராமி விருதுகளின் வென்ற இந்திய வம்சாவளி இசையமைப்பாளர் யார் அப்படின்னா சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன்கிறவங்க கிராமி அவார்டு பெற்றிருக்காங்க. இவங்க 67வது கிராமி விருதுகள்ல எங்க நடந்திருக்கு அப்படின்னா அமெரிக்காவில் நடந்திருக்கு, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. இவங்க இந்த விருது பெற்றவங்க யாருன்னா சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன். சென்னையை பூர்வமாக கொண்டவங்க. இசை ஆல்பம் எதுக்குன்னா திருவேணி அப்படிங்கிற இசைக்கு இவங்களுக்கு கிராமி அவார்டு கிடைச்சிருக்கு. சிறந்த நவீன கால இசை ஆல்பம் பிரிவில் வென்ற கிராமி இஸ் த பெஸ்ட் நியூ ஏஜ் சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் அவர்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் கில்லன் பாரே சிண்ட்ரோம் நோயின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது உடம்பின் எந்த பகுதியை தாக்குகிறது? கில்லன் பாரே சிண்ட்ரோம் அப்படின்னா நரம்பு மண்டலத்தை தாக்குது. ஓகேவா? அந்த கில்லன் பாரே சிண்ட்ரோம் நோயை பத்தி பார்ப்போம். GBSன்னு சொல்லுவாங்க. இந்த கில்லன் பாரே சிண்ட்ரோம் தரமற்ற உணவு மற்றும் நீர் மூலம் பரவுகிறது. தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவன் பலி புனேவில் மாவட்டம் முழுவதும் இந்த நோய் பரவி இருக்கிறது. உலகிலேயே அதிக GBS நோய் பாதிப்பு கண்டறியப்பட்ட இடம் எங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல. இந்த நோய் எது மூலயமா இது பண்றது?
அழுகி போன உணவுனாலையும் தரமான நீர் இல்லாத அதை பருகுனா நமக்கு இந்த ஜிபிஎஸ் நோய். அந்த ஜிபிஎஸ் நோய்னா கில்லன் பேரே சிண்ட்ரோம் நோய். அதுக்கப்புறம் சாரணர் இயக்கத்தில் வழங்கப்படும் வெள்ளி யானை விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இப்போ கூட மானாமதுரையில் தன்னோட 100வது விழாவை நடத்தினாரு. சாரணர் இயக்கத்தில் வழங்கப்பட்ட வெள்ளி யானை விருது அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கொடுத்துருக்காங்க. வெள்ளி யானை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெள்ளி யானை சிலை விருது சாரணர் இயக்கத்தில் வழங்கப்பட்ட மிக உயர்ந்த விருது. வெள்ளி நட்சத்திர விருது திருச்சி ஆட்சியர் மா பிரதீப் குமார். அப்புறம் தமிழ்நாடுகளோட சாரணர் இயக்கத்துக்கு ரூபாய் 10 கோடியில் புதிய தலைமையகம் அமைக்கப்படும் என்று யார் சொல்லியிருக்காங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த சாரணர் பாரத சாரணியர் இயக்க வைர விழா எங்க நடைபெற்று இருக்குன்னா மணப்பாறையில், தமிழ்நாடு, திருச்சி மாவட்டம், அதாவது தமிழ்நாடு திருச்சி மாவட்டம் மணப்பாறை. தற்போது காலமான நவீன் சாவ்லா இந்தியாவில் எந்த பொறுப்பில் இருந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையர் நவீன் சாவ்லா. இவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். நவீன் சாவ்லா இப்போ 79 வயசுல இறந்திருக்கிறாரு. இவர் வந்து முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர். அப்புறம் 2009-10 அவர் தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. அன்னை தெரசா வாழ்க்கை வரலாறு 1992ல் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிசிசிஐ வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க 2003 யாருக்குன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல இந்த சிறந்த சர்வதேச வீராங்கனை யாருக்குன்னா ஸ்மிருதி மந்தனாவுக்கு. அதுக்கப்புறம் பிசிஐ ஸ்பெஷல் அவார்டு யாருக்குன்னா அஸ்வின் ரவீந்திர, இப்போ ரிட்டையர் ஆனார் இல்லைங்களா, ரவிச்சந்திரன் அஸ்வின் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சர்வதேச போட்டிகளில் சிறந்த அறிமுக வீராங்கனை விருது யாருக்குன்னா ஆஷா சோபனா அவர்களுக்கு டிபேட் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துருவோம். இது February 2 உலக சதுப்பு நிலங்கள் தினம், வேர்ல்டு வெட்லாண்ட் டே எப்போ நடக்குது அப்படின்னா February 2 நடக்குது. இதோட கருப்பொருள் என்ன, தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது பொதுவான எதிர்காலத்திற்கு ஈர நிலங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது. ஓகேவா. அதுக்கப்புறம் ப்ரொடெக்டிங் வெட்லாண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர். அப்புறம் ராம்சார் ஒப்பந்தம், ராம்சார் அக்ரிமெண்ட் எப்போ நடந்துச்சுன்னா ஈரான்ல 2 February 1971 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடோட காலநிலை உச்சி மாநாடு 3.0 எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னையில நடந்திருக்கு. இந்த தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் சமிட் 3.0 எங்க நடந்திருக்குன்னா நந்தம்பாக்கம், சென்னையில நடந்திருக்கு. இந்தியாவிலேயே காலநிலை மாநாடு முதல் மாநிலம் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. தமிழ்நாட்டின் எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று யார் சொல்லியிருக்காங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வெப்ப அலையால் உயிரிழப்பு நேரிட்டால் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு உதவித்தொகை வழங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச் சமிட் 3.0 வந்து 3.10 வந்து எங்க நடக்குதுன்னா சென்னையில நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவில் முதல் செயற்கைக்கோள் நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்க இருக்குது, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிவர்சிட்டி எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரால ஆரம்பிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா டு செட்டப் ஃபர்ஸ்ட் ஏஐ யூனிவர்சிட்டி. இந்த பல்கலைக்கழக செயற்கை துறையில் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. அதுக்கப்புறம் தலைநகர் எது, மும்பை அண்ட் நாக்பூர் குளிர்கால தலைநகர். மும்பையோட குளிர்கால தலைநகர் எதுனா நாக்பூர். மகாராஷ்டிரோட தலைநகர் எது, மும்பை. ஓகேவா. அப்புறம் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், ஆளுநர் யாரு, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அப்புறம் வெள்ளை புலிகளுக்கான பிரத்யேக வளர்ப்பு மையம் எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னா மத்திய பிரதேசத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மத்திய பிரதேஷ் கெட் இந்தியா ஃபர்ஸ்ட் ஒயிட் டைகர் பிரீடிங் சென்டர். இது வந்து எங்க இருக்குன்னா கோவிந்த்கார் ரேவா டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இது வந்து மத்திய உயிரியல் பூங்கா ஆணையம் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி இந்த அமைப்பு இதை உருவாக்கி இருக்கு. வெள்ளை புலிகள் அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம். அதுக்கப்புறம் 87வது டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் யார் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்கன்னா பிரக்யானந்தா பெற்றிருக்கிறாரு. 87வது டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது பிரக்யானந்தா அதுல சாம்பியன்ஷிப் கிராண்ட் மாஸ்டர் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அவர் யாரை வீழ்த்தினார்னா நடப்பு வேர்ல்டு சாம்பியனான குகேஷை தோற்கடித்து அந்த டாடா ஸ்டீல் கிராண்ட் மாஸ்டர் அவார்டை பிரக்யானந்தா ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த போட்டியில் 2வது சாம்பியனான இந்தியர் பிரக்யானந்தா, முதல் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த். ஓகேவா. பொற்பனை கோட்டை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுக்கோட்டை. இந்த பொற்பனை கோட்டையை பத்தி நமக்கு தெரிஞ்சுப்போம். இது 2ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் மூலமா நமக்கு தெரிஞ்சிருக்கு. சிறிய அளவு தங்கம் எலும்பு முனை கருவி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அரசு ஊழியர்களுக்காக ஓய்வூதியம் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமை குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ககன்தீப் சிங் பேடி. இவர் இப்ப எங்க இருக்காருன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி அண்டு அசிஸ்டன்ட் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு அப்படின்னா முனிசிபல் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் ஓய்வூதிய முறை குறித்து பரிந்துரையின் அரசிற்கு அளித்திட 3 பேர் குழு அமைக்கப்பட்டது. தலைமை யாரு? ககன் சிங் பேடி. 1/4/2003 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், கான்ட்ரிபியூட்டர் பென்ஷன் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் 1 ஏப்ரல் 2025 வழங்க திட்டமிட்டிருக்காங்க. அப்புறம் இந்தியாவின் முதல் புற்றுநோய் தரவுத்தளத்தை அறிமுகம் செய்த அமைப்பு எது? புற்றுநோய், ஓகேங்களா? இந்தியாவின் முதல் புற்றுநோய் தரவுத்தளத்தை அறிமுகம் செய்த அமைப்பு எதுனா ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸ் லான்ச்சஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஜீனோம் அட்லஸ் ஃபார் கேன்சர், ஓகேவா? இந்த புற்றுநோய் மரபணு திட்டம் 2010 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பாரத புற்றுநோய் மரபணு வரைபடம் வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த பாரத் கேன்சர் ஜீனோம் அட்லஸ், இதன் மூலம் புற்றுநோய் பற்றிய ஆய்வுக்கு உதவும். உலக புற்றுநோய் தினம் எப்போ கொண்டாடப்படுகிறதுனா 4 பிப்ரவரி, ஓகேவா? திரிபுவன் ஷஹாகாரி பல்கலைக்கழகம் மசோதா எந்த துறைக்கான பல்கலைக்கழகத்தை உருவாக்க அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டுறவு. இந்த திரிபுவன் ஷகாரி யூனிவர்சிட்டி பில் 2025 எதுக்காகனா கூட்டுறவு, கோஆபரேட்டிவ் பத்தி. இதோட நோக்கம் என்னன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு திறன் மிகுந்த பணியாளர் வளத்தை உருவாக்குதல். மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் கிஷன் பால் திரிபுவன் சகாகாரி பல்கலைக்கழக மசோதா அறிமுகம் செஞ்சிருக்கிறாரு. இந்த கூட்டுறவுத்துறையில் வாரிய உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. திரிபுவன் ஷகாரி யூனிவர்சிட்டி பில் 2025. இந்த இதோட மினிஸ்டர் யாருன்னா கிஷன் பால். அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதியின் படைப்புகளை மக்கள் பயன்படுத்த தொடங்கப்பட்ட இணைய பக்கம் எது அப்படின்னா கலைஞர் கருவூலம். கலைஞர் கருவூலம் இது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் படைப்புகளான இணைய பக்கம். தொடங்கி வைத்தவர் யாருன்னா முதல்வர் ஸ்டாலின். சங்கத்தமிழ் நாள்காட்டியை அவர் வெளியிட்டார். உருவாக்கம் தமிழ் இணைய கல்விக் கழகம். இதை யார் உருவாக்குனான்னா தமிழ் இணைய கல்விக் கழகம். அதுக்கப்புறம் 108 ஆம்புலன்ஸ் சேவை தமிழ்நாட்டில் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2008. இந்த 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எப்போ தொடங்கினா 2008. தமிழ்நாட்டில் தொடக்கம் செப்டம்பர் 15, 2008 தொடங்கியிருக்காங்க. இந்த தமிழகம் முழுவதும் 1353 அவசர கால 108 ஆம்புலன்ஸ் அந்த வேன் இருக்கு. புதிதாக 144 ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்கள் தொடக்கப்படும் சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்டர் 19 உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் 2015 டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் நடந்ததுல யார்? இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு. இந்த மகளிர் அண்டர் 20 உலகக்கோப்பையில் கிரிக்கெட் போட்டியில் சிறப்பாக விளையாடியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கங்கோடி ட்ரிஷா, கமாலினி குந்தலம் அண்ட் ஆயுஷி சுக்லா, வைஷ்ணவி சர்மா. அப்புறம் குஜராத் ஒரு கமிட்டி யூனிஃபார்ம் சிவில் கோடுக்காக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா இந்த பொது சிவில் சட்ட வரைவை உருவாக்க 5 பேர் கொண்ட குழு வச்சு அவங்க இந்த ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படிங்கிற அவர் தலைமையில இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை குஜராத்தில் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி. குஜராத் மாநில முதல்வர் பூபேந்திர பட்டேல் இப்போதைக்கு இருக்கிறாரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனா இறக்குமதி பொருட்கள் மீது 10% கூடுதல் வரி விதித்திருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸைஸ் எகுவேரின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைஸ். எகுவேரின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு மீனிங்கு. இது எந்தெந்த நாட்டுக்கு இந்த எக்ஸைஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் மாலத்தீவுகள். இந்த எக்ஸைஸ் டைப் என்ன? ராணுவ படைப்பயிற்சி. பிளேஸு மஃபிலா புஷி மாலத்தீவு. மஃபிலா புஷி மாலத்தீவ்ஸ்ல அந்த ஒரு ஐலாண்டில் இந்த எக்ஸசைஸ் நடந்திருக்கு. இதுக்கு பேர் என்னன்னா எகுவெரின். எகுவெரின்ங்கிறதுக்கு மீனிங் ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ட்ரோபக்ஸ்னு ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு. இது என்னன்னா இந்திய கடற்படைக்கு இது தியேட்டர் லெவல் ஆப்ரேஷன் ரெடினஸ் எக்ஸசைஸு. இந்திய இராணுவம், இந்திய கடலோர காவல் படை மற்றும் இந்திய விமானப்படை கலந்து கொள்ளும். இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இடம் இந்திய பெருங்கடல் பகுதி, இந்தியன் ஓஷன் ரீஜன், ட்ரோபக்ஸ். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்ப்போம். பிப்ரவரி 4 வேர்ல்டு கேன்சர் டே. இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் பை யுனிகோ அப்படிங்கிறது. பிப்ரவரி 4 வேர்ல்டு கேன்சர் டே. இதோட கருப்பொருள் யுனைடெட் பை யுனிகோ. 2025 உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் தரவரிசையில் இந்தியா பிடித்த இடம் எதுனா 12வது இடம். இந்தியா 12வது இடம் சக்தி வாய்ந்த நாடாக இடம்பெற்றிருக்கு. மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் யார் வேர்ல்டில் இருக்காங்கன்னு பார்ப்போம். அதில் 2ஆம் இடம் எதுனா சீனா, முதல் இடம் எதுனா அமெரிக்கா, 3வது இடம் ரஷ்யா, இந்தியா 12வது இடம். இதில் என்ன காரணிகளாக இருக்குன்னா தலைமைத்துவம், பொருளாதார செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, வலுவான சர்வதேச கூட்டணிகள், இராணுவ வலிமை. இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிடுறாங்கன்னா ஃபோர்பஸ் யூஎஸ்ஏங்கிறவங்க வெளியிடுறாங்க. நம்ம இதில் இந்தியா 12வது இடத்துல இருக்கிறோம். எங்குள்ள வில்லியம் கோட்டை, விஜயதுர்க் என
பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்கிற வில்லியம் கோட்டை விஜயதுர்க்குன்னு பேர் மாத்துறாங்க. நம்ம சென்னையில் ஜார்ஜ் கோட்டைன்னு இருக்கு, அதே காலகட்டங்களில் கொல்கத்தாவில் கட்டினது தான் இந்த வில்லியம் கோட்டை. இதுக்கு விஜயதுர்க்குன்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க கொல்கத்தாவில். இந்த ஃபோர்ட் வில்லியம்ஸ் ரீநேம்டு டு விஜயதுர்க்குன்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்களா, அதோட என்னென்ன ஹிஸ்ட்ரின்னு பார்த்துருவோம். இது எப்போ கட்டப்பட்டிருக்குன்னா 1781 ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கிச்சனர் ஹவுஸ், மங்கேஷ்வா ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சாம் மங்கேஷ்வா 1971 இந்தியா பாகிஸ்தான் பேரின் போது இந்திய ராணுவ தலைமை தளபதி புனித ஜார்ஜ் கோட்டை சிவாஜி கேட்னு சொல்லிட்டு மாற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசல் பிளாக்குங்கிறது பாகா ஜதீன் பிளாக். இதெல்லாம் அதாவது ஆங்கிலேயரோட என்னென்ன பில்டிங்ஸ் எல்லாம் பேர் மாத்திரைங்கிறதா லிஸ்ட் இது. அதுக்கப்புறம் எங்கு பிச்சை எடுக்க தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போபாலில் யாரும் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தலைநகரம் ஃபுல்லாகவே தடை வச்சிருக்காங்க. போபால் பேன்ஸ் பெக்கிங் அண்ட் கிவிங் ஆர்ம்ஸ். ஓகேவா, இடம் வந்து போபால் மத்திய பிரதேசம். இந்த நகரத்தில் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதாவது முனிசிபாலிட்டி உள்ளவங்க தடை போட்டிருக்காங்க. நகராட்சியில் யாரேனும் யாசகம் கேட்டாலும் வழங்க தடை. அங்கு யாசகம் பெறுபவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர், போதைப் பொருள் புழக்கத்திற்கு காரணமாகின்றனர். இந்தூர் மாவட்டத்தில் யாசகம் கேட்கறதுக்கு 2024 தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து இந்தூர், இப்போ போபாலில் தடை செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு ரூபாய் ஆண்டு காப்பீட்டு வழங்கப்படும்னா 5 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா 23 செப்டம்பர் 2018 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம். ஆண்டுக்கு ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்குற திட்டம் இருந்தது. இந்த திட்டம் 70 அதற்கு மேற்பட்ட வயதில் 70 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த திட்டம் வந்து கொண்டு சேரும். இதுவரை எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னா 8.5 கோடி மக்கள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் ஃப்ரெட் ஆய்வு நிலையம் எங்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபரிதாபாத்ல. இது என்ன ஃப்ரெட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12,000 கருவுற்ற பெண்கள், பிறந்த குழந்தைகள், குழந்தை பெற்ற தாய்மார்களின் மருத்துவ தரவுகளை இடம்பெற்றிருக்கு. இந்த திஸ்டின்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்லேஷனல் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபரிதாபாத். இது என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கும் குழந்தை கருவுற்றிருப்பாங்களே பிரெக்னன்ட் லேடிஸ், அவங்களுக்காக உண்டான ஸ்கீம் இது. அப்புறம் தற்போது சூரிய மின்சக்தி தகடு உற்பத்தி ஆலையை முதல்வர் எங்க வந்து தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா கங்கை கொண்டான் அப்படிங்கிற இடத்துல இந்த சோலார் ஃபேக்டரியை திறந்து வச்சிருக்காங்க. சூரிய மின்சக்தி தகடு உற்பத்தி ஆலை சிப்காட் கங்கை கொண்டான் வளாகம் திருநெல்வேலி 3800 கோடியில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த டாடா பவர் சோலார் நிறுவனத்தில் சூரிய மின்சக்தி தகடுகள் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த உற்பத்தி தொழிற்சாலை இந்தியாவிலே மிகப்பெரியது. அதுக்கப்புறம் 313 ஏக்கர்ல இந்த சோலார் பேனல் தயாரிக்கும் ஃபேக்டரியை டாடா பவரோட தமிழ்நாடு இணைந்து செயல்படுற ஒரு ஃபேக்டரி. இதோட உற்பத்தி திறன் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.3 ஜிகாவாட்டு. இந்த நிறுவனத்தின் மூலம் 4000 பேர் வேலை வாய்ப்பு பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களில் 80% பேர் பெண்கள் ஆவர். சிப்காட் வளாகத்தில் விக்ரம் சோலார் செல் மற்றும் மாடியூல் நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பினாக்கா ராக்கெட் ஏவும் அமைப்புகளை கொள்முதல் செய்ய எந்த நிறுவனத்திலும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா பினாக்கா. ஓகே, பினாக்கா ராக்கெட் ஏவும் தளம் இது எங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சயின்ஸ் கான்ட்ராக்ட் வித் 10,147 crore பினாக்கா அம்யூனிஷன் எங்க யாரோட இது பண்ணியிருக்குன்னா எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் EEL எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் மற்றும் மியூனிஷன்ஸ் இந்தியா லிமிடெட் ஓகேங்களா MIL நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் பண்ணிருக்கு இந்த பினாக்கா கான்ட்ராக்ட். இதை யார் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா DRO. அதுக்கப்புறம் சக்தி சாஃப்ட்வேர் மேம்பாட்டிற்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல் இருக்கு இல்லைங்களா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் பண்ணிருக்கு. இப்போ இந்த பாதுகாப்பு செயலாளர் யாராக இருக்காங்க அப்படின்னா ராஜ்குமார் சிங் நம்ம இந்தியாவோட பாதுகாப்பு செயலாளராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வரலாற்றின் மிக வெப்பமான மாதமாக அறிவிக்கப்பட்ட மாதம் எது அப்படின்னா ஜனவரி 2025 தமிழ்நாட்டின் மிக வெப்பம் அதிகம் உள்ள மாவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2025 வாஸ் வார்மஸ்ட் ஆன் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.75 டிகிரி செல்சியஸ் போன வருஷங்களோட இந்த வருஷம் அதிகமாக இருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்து யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா கோபர்னிக்கஸ் கிளைமேட் சேஞ்ச் சர்வீஸ் யூரோப்பியன் யூனியன், அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா இது 30 நவம்பர் 2023. இந்த தீதினா அக்கான்னு சொல்லுவாங்க. இந்த நமோ தீதி 3 ஆண்டுகளில் 2003, 2024, 2025 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 15,000 ட்ரோன்கள் வழங்குதல்.
இந்த ட்ரோனை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகளுக்கு மருந்து தெளித்து அவங்க வருமானம் ஈட்டுற மாதிரி. உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி தெளிக்க இவைகள் பயன்படுத்தப்படும். நமோ ட்ரோன் நிதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 46 பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் ட்ரம்ப் வித்ட்ராத யூஎஸ் ஃப்ரம் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்லேருந்து யார் வித்ட்ரா ஆயிடுச்சுன்னா யூஎஸ்ஏ வித்ட்ரால் ஆயிட்டு. அதுதான் இதில் சொல்லியிருக்கு. ஐநா மனித உரிமை ஆணையத்திலிருந்து அமெரிக்கா வெளியேற ட்ரம்ப் உத்தரவு. மகளிர் விளையாட்டுகளில் திருநங்கை விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பதற்கு தடை. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிஜி மீது தடை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது ஆதாரமற்ற பொய்யான குற்றச்சாட்டுகள் நிறைய எழும்பியிருக்கு. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இந்திய செல்போன் தயாரிப்பில் 2வது இடம் அஸ்வினி வைஷ்ணவ். மத்திய ரயில்வே மற்றும் மின்னணுவியல் துறை அமைச்சர் யாரு? அஸ்வினி வைஷ்ணவ். இந்தியாவில் தற்போது ஆண்டுக்கு 32.5 கோடி செல்போன்கள் தயாரிக்கப்படுகின்றன. 300 செல்போன் தயாரிப்பு மையங்கள் இந்தியாவில் இருக்கு. அதுக்கப்புறம் கோவையில் அமைக்கப்படும் ரயில்வே பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் சூட்டப்படும். ஓகேவா? இந்த குரம்பாளையம் என்ஜிஓ காலனி ரயில்வே மேம்பாலத்துக்கு இந்த பெயர் சூடப்பட இருக்கு. நாராயணசாமி நாயுடு. கோவை மாவட்டம் துடியலூர் கோவில்பாளையம் இணைப்பு சாலையில் இது அமைக்கப்பட்டிருக்கு. நாராயணசாமி நாயுடு விவசாயிகளின் உரிமைக்காக போராடியவர் ஆவார். அதுக்கப்புறம் 1982 இந்திய உழவர் மற்றும் உழைப்பாளர் கட்சியை தொடங்கினார் யாரு? நாராயணசாமி நாயுடு. புற்றுநோய் பரிசோதனை திட்டம் எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா 2029-23 தமிழக அரசால் மேற்கொள்ளப்படுகிறது. மாவட்டங்கள் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி. தமிழகத்தில் 30 வயதை கடந்த பெண்களுக்கு கருப்பை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் பரிசோதனை. 18 வயதை கடந்த இருபாலருக்கும் வாய் புற்றுநோய் பரிசோதனை. இதுவரை 5.45 கோடி பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் உலக மத நல்லிணக்க வாரம் 1 to 7 பிப்ரவரி வரைக்கும் மத நல்லிணக்க வாரம். வேர்ல்டு இன்டர்ஃபெய்த் ஹார்மோனி வீக்னு சொல்லுவாங்க. இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா அமைதிக்கான ஒன்றுபடுவோம், யுனைட்டிங் ஃபார் பீஸ். பெண் பிறப்பு சிதைவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச தினம் எப்பன்னா 6 பிப்ரவரி. இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஆஃப் ஃபீமேல் ஜெனிஷியல் மியூட்டிலேஷன்ஸ். அதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஆஃப் த பேஸ்னு அர்த்தம். இது 20 பெண்களில் ஒரு பெண் பிறப்பிற்கு சிதைப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார் அப்படிங்கிறது இதோட இதாக இருக்கு. அப்புறம் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி பெற்ற கட்சி எதுன்னா பாஜக. இப்போ இந்த டெல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ல தொகுதிகள் எத்தனை இருக்குன்னா 70 இருக்கு. அதுல பெரும்பான்மை 36 பெறணும். இதுல பாஜக 36 பெற்று 60.54 வாக்குகள் பதிவாயிருக்கு. பாஜக 48 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கு. ஆம் ஆத்மி கட்சி 22 தொகுதியிலையும், காங்கிரஸ் 0 அப்படின்னு வெற்றி பெற்றிருக்காங்க. 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. டெல்லி முதல்வர் பதவியை அதிஷி ராஜினாமா செஞ்சார். துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா அவர்கள். அப்புறம் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தேர்தலில் இடைத்தேர்தலில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி 2011ஆம் ஆண்டு உருவானது. தற்போது நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி யாருன்னா காங்கிரஸ் தலைவர், அதாவது அவர் இறந்து போனதுனால இங்கே இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டத்தை தற்போது முதல்வர் எங்கே தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னா ஆஃபீஸில் தென் மாவட்டங்களில் தான். ஸோ சொல்ல வேணா திருநெல்வேலியில தான். இந்த தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் திருநெல்வேலியில் நடந்திருக்கு. 2008ஆம் ஆண்டு நிர்வாக ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நதிகளில் உள்ள உபரி நீர் பயன்படுத்தப்படும். இதன் மூலம் ராதாபுரம் தொகுதியில் உள்ள வறண்ட பகுதிகள் பயன்பெறும். திட்ட மதிப்பு 1060.76 கோடி. அப்புறம் யானைகள் திருவிழா தற்போது எங்கே நடைபெற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா சென்னையில் நடந்திருக்கு. யானைகள் திருவிழா இடம் கிண்டி சிறுவர் பூங்கா. சென்னை. நடத்தும் அமைப்புகள் தமிழ்நாடு வனத்துறை மற்றும் இந்திய வனவிலங்கு அறக்கட்டளை. இதோட அமைச்சர் யார் அப்படின்னா பொன்முடி அவர்கள். தமிழ்நாட்டில் 2961 யானைகள் உள்ளதாக கணக்கெடுப்பு எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 3000க்கு 39 கம்மி. அப்புறம் பிம்ஸ்டெக் அமைப்பின் இளைஞர் மாநாடு 2025 எங்கே நடைபெற்றிருக்கு பிம்ஸ்டெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி நகர். இந்த பிம்ஸ்டெக் யூத் சமிட் 2025 காந்தி நகரில் நடந்திருக்கு. காந்தி நகர்னாலே எங்க? குஜராத் தானே. அதோ காந்தி நகர் குஜராத்தில் நடைபெற்றிருக்கு. இதோட தீம் என்னன்னா யூத் அஸ் எ பிரிட்ஜ் ஃபார் இன்ட்ரா பிம்ஸ்டெக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு இதோட தீமா இருக்கு. இந்த பிம்ஸ்டெக் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த பிம்ஸ்டெக்கோட விரிவாக்கத்தை தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன்.
பல்துறை தொழில்நுட்பம். ஓகேங்களா. இந்த உறுப்பினர்கள் யார் யாரு பிம்ஸ்டெக்கோட உறுப்பினர்களா? இந்தியா, வங்காளதேசம், பூட்டான், மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து. தற்போது ரெப்போ வட்டி விகிதம் எவ்வளவாக குறைக்கப்பட்டிருக்குன்னா 6.25%, 6.50லேருந்து 6.25. இந்த ரெப்போ வட்டிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வட்டி கொடுக்கறது. ஓகேங்களா. ரெப்போ வட்டி விகிதம் 6.62. 5 ஆண்டுகளுக்கு பின்னர் ரெப்போ வட்டி விகிதம் குறைந்திருக்கு. 6.5% ரெப்போ வட்டி விகிதம் இருந்திருக்கு. ஓகேங்களா. இது என்னன்னா ஆர்பிஐ ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா இதன் மூலம் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் குறையக்கூடும். ஓகேவா. ரெப்போ ரேட்டு அப்படின்னா என்னன்னா, பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு வட்டியை போடுறது. அந்த ஆர்பிஐ வந்து பேங்க் போடுற வட்டியை இப்போ குறைச்சிருக்கு 0.5%. அப்புறம் திறன்மிகு இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 2015. ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். தொடக்கம் வந்து 15 ஜூலை 2015 ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் தொடங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டம் வந்து 2026 வரை தொடரப்படும் சொல்லியிருக்கு. இதோட எவ்வளோ அமௌண்ட் இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 8800 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கு. இந்த திட்டம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று இங்க பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா எந்த ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அடைய இலக்கு நிர்ணயம் செய்திருக்குன்னா 2030க்குள்ள சோலார் பேனல் மூலயமா, அதாவது சோலார் எனர்ஜி மூலயமா எத்தனை ஜிகாவாட் 500 ஜிகாவாட் உற்பத்தி செய்ய போறதா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா டார்கெட் ஆஃப் அச்சீவிங் 500 ஜிகாவாட் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி பை 2030. இந்த இது தொடங்கியிருக்காங்களா சூரிய மின் ஆற்றல் திறன் நிறுவ இலக்கு 2025. தற்போது 2025 இந்த இலக்கை இந்தியா எட்டியுள்ளது. மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் யாரா இருக்காங்கன்னா பிரகலாத் ஜோஷி அவர்கள். அதுக்கப்புறம் 68வது அகில இந்திய காவல்துறை கடமை கூட்டம் தற்போது எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ஜார்க்கண்ட்ல நடைபெற்றிருக்கு. 68வது ஆல் இந்தியா போலீஸ் டியூட்டி மீட் எங்க நடந்திருக்குன்னா ஜார்க்கண்ட்ல நடந்திருக்கு. நாட்டிலேயே சிறந்த கணினி விழிப்புணர்வு போட்டி அங்கதான் நடைபெற்றிருக்கு. இதுல வெற்றி பெற்றது யார் அப்படின்னா தமிழக காவல்துறையினர் ஸ்மார்ட் காவலர் செயலியை யூஸ் பண்ணி அதுல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தேசிய குற்றப்பதிவு பணியகம் NCRBன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேர்வில் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இதோட விரிவாக்கம். ஸ்மார்ட் காவலர் செயலின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் காவலர் ஆப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க 15/10/2022. அதுக்கு தான் இந்த அவார்டு வாங்கியிருக்கு. இந்த காவல்துறையின் ரோந்து பணியை மேம்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டது இந்த ஆப்போடு. அப்புறம் இந்த செயலி மூலம் களத்தில் உள்ள காவலர்கள் நடவடிக்கையை கண்காணிக்க முடியும். இந்த காவலர் ஆப் மூலயமா மூத்த குடிமகளின் விவரங்கள், பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் உள்ளிட்ட தகவல்களை பதிவு செய்ய முடியும். அதுக்கப்புறம் உமன் என்டைட்டில்டு டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் செகண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா. என்னன்னா, முதல் கணவரிடம் இருந்து சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்றுவிட்டாலும் 2வது கணவரிடம் ஜீவனாம்சம் கோர பெண்ணுக்கு உரிமை உள்ளது. யாரு சொல்லியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு 125 கீழ் 2வது கணவரிடமும் ஜீவனாம்சம் செக்ஷன் 125 படி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுல இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிகாஷிதா கயோன் பிகாஷிதா ஒடிஷா அப்படின்னு சொல்லிட்டு BGBOன்னு ஒரு ஸ்கீம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. எங்கன்னா ஒடிசால. அது என்னன்னா ஒடிசா மாநில கிராமப்புற மேம்பாட்டு திட்டம்னு சொல்லிட்டு அந்த திட்டத்து பேரு. இந்த ஒடிசா முதல்வர் யார் இப்ப இருக்காங்கன்னா மோகன் சரண் மாஜி. இவர் பிஜேபியை சேர்ந்தவர். இந்த ஒடிசா சீஃப் மினிஸ்டர் 5000 கோடி அடுத்த 5 ஆண்டுகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த கிராமப்புற மேம்பாட்டுக்காக. அதுக்கப்புறம் தற்போது தன் பதவியை ராஜினாமா செய்த பிரெயின் சிங் எந்த மாநிலத்தை முதல்வர்னா மணிப்பூர். பிரெயின் சிங்கிறவரு சீஃப் மினிஸ்டர் பதவியிலேருந்து ராஜினாமா செஞ்சுட்டாரு. அவரு எதுக்காகன்னா ஆளுநர் அஜய்குமார் பல்லா அதுக்கப்புறம் 2023 ஆண்டிலிருந்து மைத்தேயி குகி பழங்குடிய சமூகத்தினரிடையே மோதல் போக்கு நீடித்து வர்றப்போ அதை அதனால அந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ண முடியாம அவரு ரிசைன் ஆயிட்டாரு. இதற்கு தீர்வு காணாத தவறியதால் ராஜினாமா. மணிப்பூர் தலைநகர் எதுனா இம்பால்னு சொல்லுவாங்க. இவர் கவர்னர் யாருன்னா அஜயகுமார் பல்லா அவர்கள். அப்புறம் நக்சல் தீவிரவாதத்தை எப்போது ஒழிக்க மத்திய அரசு இலக்கு வச்சிருக்குன்னா 2026 31 மார்ச் 2026க்குள்ள நக்சலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டார்கெட் வச்சிருக்காங்க. நக்சல்னா எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரில் 31 நக்சலைட்டுகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அதுக்கப்புறம் 2025 மார்ச் 31 தேதிக்குள் நக்சல் தீவிரவாதத்தை நாட்டில் இருந்து முற்றிலுமாக ஒழிக்க இலக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறாரு. இந்த நக்சல் எங்கெங்கெல்லாம் பறந்து விரிந்திருக்காங்கன்னா ஆந்திரால இருக்காங்க, தெலுங்கானால இருக்காங்க, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்ல தான் நிறைய இருக்கிறாங்க. அண்ட் ஒடிசால கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 15வது ஏரோ இந்தியா விமான சாகச நிகழ்ச்சி மற்றும்
கண்காட்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நடந்திருக்கு. இந்த 50th எடிஷன் ஆஃப் ஏரோ இந்தியா கண்காட்சி பெங்களூரில் நடைபெற்றிருக்கு. இந்த இடம் வந்து எல்ஹங்கா விமான படைத்தளம், பெங்களூரு, கர்நாடகா. இந்த 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த இந்த எக்ஸசைஸ் நடைபெறுது. கருப்பொருள் என்ன அப்படின்னா த ரன்வே ஆஃப் த பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது இந்த ஏர் கண்காட்சியோட தீமு. அப்புறம் விமான படை தளபதியா இதில் யார் இருந்திருக்காங்கன்னா அமர்பிரீத் சிங்கா இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 5.4 லட்சம் கோடியில திரியா என்ற நகர் எங்கு உருவாகி வருகிறது அப்படின்னா சவுதி அரேபியால. அந்த ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும், அங்கே கிளை மாதிரி இருக்கும் அப்படின்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் தான் ஒரு ஒரு ஏரியா வந்து இந்த ஐலாண்டை உருவாக்குறாங்க. சவுதி அரேபியாவில் 5.4 லட்சம் கோடியில் திரியா என்ற நகர் எங்கே உருவாகிறதுன்னா சவுதி அரேபியா. இந்த திரியா சவுதி அரேபியா கிகா ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா பூமியின் நகரம், சிட்டி ஆஃப் த எர்த், பூமியின் நகரம் ரியாத்தின் புகர் பகுதியில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. 5.4 லட்சம் கோடியில் பொது முதலீடு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல என்னென்ன வசதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேர் குடியிருக்கும் வகையிலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பணிபுரியும் வசதியும் இருக்கு. இந்தியாவின் தாஜ் ஹோட்டல் அதன் 250வது கிளையை திரியா நகரில் தொடங்கி இருக்கு. ஓகேவா, இந்தியாவோட தாஜ் ஹோட்டல். தற்போது பறவைகள் பூங்காவை துணை முதல்வர் எங்க திறந்து வச்சிருக்காருன்னா திருச்சியில. திருச்சி பறவைகள் சரணாலயம் ஒன்று திறந்திருக்காங்க. இது என்னன்னா கம்பரசம்பேட்டை திருச்சி. ஓகே, கம்பரசம்பேட்டை திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருக்கு. கம்பரசம்பேட்டை ஐயாளம்மான் படித்துறை அருகே. இதோட மதிப்பு என்னன்னா 18.63 கோடி. உருவாக்கிய அமைப்பு திருச்சி மாநகராட்சி நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் இந்த கம்பரசம்பேட்டை பேர்ட் சாங்சுரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பேர்ட் பார்க். ஓகேவா. அதுக்கப்புறம் பரிகேஷா பே சர்ச்சா நிகழ்ச்சி யார் தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தொடர்பானது. இங்கே பரிகேஷா பே சர்ச்சான்னாலே அது மாணவர்களை சொல்றது தான். இந்த பரீட்சா பே சர்ச்சா 2023-25 இந்த ஸ்கீமோட இது என்னன்னு பார்த்துருவோம். இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 2018. பள்ளி மாணவர்களுக்கு தேர்வுகள் மீதான அச்சத்தை போக்க பிரதம மோடி உரையாடும் நிகழ்ச்சி. தற்போது 8வது பதிப்பு நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சி எங்கன்னா டெல்லி பூங்காவில் நடைபெற்றது. நாடு முழுவதும் இருந்து 35 மாணவர்கள் கலந்து கொண்டனர். எந்த ஆண்டு யானைக்கால் நோய் இல்லாத இந்தியா இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 யானைக்கால் நோய், அதாவது லெப்ராசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அதில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியா எய்ம்ஸ் லிம்பாட்டிக் ஃபிலியாரிசிஸ் ஃப்ரீ பை 2020. இந்த லெப்ராசி நோய் எந்த வைரஸ் மூலயமா வருதுன்னா இந்த லிம்பாட்டிக் ஃபிலியாரிசிஸ் வைரஸ் மூலயமா வர்றது. இந்த யானைக்கால் நோய் நிணநீர் யானைகள் நோய் ஃபிலேரியானா நுண்புழுவால் ஏற்படுகிறது. இவை கொசுக்கள் மூலம் பரவுகிறது. பாதிப்புகள் ஆண் இனப்பெருக்க உறுப்பு தோல் திசு மிகவும் தடிப்பாகி விடுகிறது. அதுக்கப்புறம் இந்தியாவில் தமிழ்நாடு உட்பட்ட 13 மாநிலங்களைச் சேர்ந்த 111 மாவட்டங்கள் அதிகம் பாதிப்பு இருக்கிறதா கணக்கெடுப்பு சொல்லப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த ஆண்டு தேசிய தடுப்பு மருந்து வழங்கும் திட்டம் இந்த நோய்க்காக நடைபெறுகிறது. 13 மாநிலங்களில் 17.5 கோடிக்கு அதிகமான பேருக்கு 10 பிப்ரவரி 2025 முதல் இலவசமாக கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கு. ஆண்டுக்கு 2 முறை இந்த மருந்து வழங்கப்படும். அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மருந்து வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை வைத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் அனௌன்ஸ் 25% ஆஃப் டேரிஃப். யாருக்கு இது பண்ணிருக்காங்கன்னா ஃபாரின் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் கம்பெனிக்கு விதித்திருக்கிறாரு. அமெரிக்காவுள்ள இறக்குமதி செய்யப்பட்ட இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு கூடுதலாக 25% இறக்குமதி வரி விதிக்கிறாரு. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவர் 47வது அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. மற்ற நாடுகள் அமெரிக்கா பொருட்களுக்கு எவ்வளவு வரி விதிக்கின்றனவோ அவ்வளவு அதே நாட்டுக்கு விதிக்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பட்டா வழங்குறது. சென்னை மற்றும் சுற்றியுள்ள 4 மாவட்டங்களில் ஆட்சேபணம் இல்லாத நிலங்களில் வசிப்பவர்களுக்கு, பொது இடங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்குறதா இந்த திட்டம் சொல்லியிருக்காங்க. தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு 6 மாதங்களுக்கு வழங்கப்படும்னு அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் பட்டா கோரி விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 10வது பிப்ரவரியில் என்ன இம்பார்ட்டன்ட் டேஸ்னா தேசிய குடல் புழு நீக்க நோய், நேஷனல் டிவார்மிங் டே. அப்புறம் 1 to 19 குழந்தைகளுக்கு குடல் புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. 20-30 வயது வரை உள்ள பெண்களுக்கும் வழங்கப்படுகிறது. முதல் ரவுண்டு பிப்ரவரி 10, 2வது ரவுண்டு 10th ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. இது அல்பெண்டசோல் மாத்திரை வழங்கப்படுகிறது. ஓகேங்களா. இந்த டிவார்மிங் டேவுக்கு என்ன மாத்திரை வழங்குறாங்க அப்படின்னா அல்பெண்டசோல். அதுக்கப்புறம் குடற்புழு இன்டெஸ்டினல் வார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குடற்புழு ஒரு ஒட்டுண்ணி மாதிரி குடலில் ரத்தத்தை உறிஞ்சி வாழும் பாதிப்புகள் வந்து இரத்த சோகை, உடல் வளர்ச்சி பாதிப்பு, செயல்திறன் குறைபாடு. காய்கறிகள் பழங்களை கழுவிய பிறகு உட்கொள்ள வேண்டும். சுத்தமான குடிநீர் பயன்படுத்த வேண்டும்.
ஈக்கள் மொய்க்காமல் தூய்மையான சுற்றுப்புறத்தை கொண்டிருக்க வேண்டும். இந்த டிவார்ம் குடற்புழுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உலக பருப்பொருள் தினம் என்னன்னா 10 பிப்ரவரி வேர்ல்டு பல்சஸ் டே. அந்த கருப்பொருள் என்னன்னா பருப்பு வகைகள் வேளாண் உணவு அப்படிங்கிறது முறைகள் பன்முகத்தன்மை கொண்டாடுதல். தீம் வந்து பல்சஸ் பிரிங்கிங் டைவர்சிட்டி ஆஃப் அக்ரி ஃபுட் சிஸ்டம். அதுக்கப்புறம் உலக வலிப்பு நோய் தினம் 10 பிப்ரவரி வேர்ல்டு எபிலெப்சி டே. இந்த இது நரம்பு தொடர்பான நோய் தேசிய வலிப்பு நோய் தினம். நேஷனல் எப்போ அப்படின்னா 17 நவம்பர். இது வேர்ல்டு எபிலெப்சி டே வந்து பிப்ரவரி 10. அதுக்கப்புறம் அறிவியல் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு சர்வதேச தினம் 11 பிப்ரவரி. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் வந்து இந்த தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பேக்கிங் ஸ்டெம் கேரியர்ஸ் ஹேர் வாய்ஸ் இன் சயின்ஸ். ஸ்டெம்னா என்னன்னா சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். உலக யுனானி தினம் 11 பிப்ரவரி கொண்டாடப்படுகிறது. இந்த வேர்ல்டு யுனானி டே கருப்பொருள் என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த ஆரோக்கிய தீர்வுகளுக்கான யுனானி மருத்துவத்தில் புதுமைகள். அதுக்கப்புறம் ஹக்கீம் அஜ்மல் கானின் மருத்துவர் பிறந்த தினம் வந்து இவர் இந்தியாவில் முக்கியமான யுனானி மருத்துவர். இவரோட பிறந்த தினத்தை தான் யுனானி டேவாக கொண்டாடப்படுகிறது. இந்த பிப்ரவரி மாதத்தின் 2வது செவ்வாய்க்கிழமை தீம் டுகெதர் ஃபார் எ பெட்டர் இன்டர்நெட். ஓகேங்களா. சேஃபர் இன்டர்நெட் டே எப்போ கொண்டாடப்படுகிறதுனா இந்த தீம் வந்து 2வது செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு பிப்ரவரி மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை இந்த டே கொண்டாடப்படுகிறது. டுகெதர் ஃபார் எ பெட்டர் இன்டர்நெட்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தோட தீமு. அதுக்கப்புறம் உலக ஊழல் குறியீடு 2024 இந்தியா பிடித்த இடம் எத்தனை அப்படின்னா ஊழலில் கரப்ஷனில் 96வது இடம். 2024 கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தா முதலிடம் வந்து டென்மார்க் அதிகமாக இருக்குது, 2ஆம் இடம் ஃபின்லாந்து, 3ஆம் இடம் சிங்கப்பூர். இந்தியா 96வது இடம். ஸ்கோர் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 38. கடைசி இடம் தெற்கு சூடான். இங்கே தான் வந்து கரப்ஷன் அதிகமாக இருக்குது. மொத்த நாடுகள் 180ல் உலக சராசரி மதிப்பெண் 43. இதோட ரிப்போர்ட் யார் வந்து வெளியிடுறாங்கன்னா டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல்ங்கிறவங்க இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. முதல் செயற்கை நுண்ணறிவு செயல்முறை உச்சி மாநாடு தற்போது எங்கே நடைபெற்றது? ஏஐ மூலயமா உச்சி மாநாடு எங்கே நடக்கப்பட்டிருக்குன்னா பிரான்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ஷன் சமிட் பாரிஸ் பிரான்ஸில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இதோட தலைமை எங்கன்னா பிரான்ஸ் மற்றும் இந்தியா. பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான், இந்தியாவின் துணை தூதரகம் மார்சல்லே பிரான்ஸ் அங்கே இருக்குது. 2026 இந்தியா பிரான்ஸ் புத்தாக்க ஆண்டு நிகழ்ச்சி வந்து டெல்லியில் நடைபெறும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது இஸ்ரோ அமைப்பு எந்த நிறுவனத்துடன் இணைந்து செமி கண்டக்டர் சிப்பை உருவாக்கியது அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ். இஸ்ரோ மற்றும் ஐஐடி மெட்ராஸ் இண்டிஜினியஸ் சிப் ஃபார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செமி கண்டக்டர் சிப்பு. இது ஆத்ம நிர்பார் பாரத் மே 2020 திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆத்ம நிர்பார் சக்தி மைக்ரோ ப்ராசஸர் ப்ராஜெக்ட் திட்டத்தின் கீழும் இதை உருவாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஜூமேர் திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற்றிருக்கு அப்படின்னா அஸ்ஸாமில் நடந்திருக்கு. இந்த திருவிழா பற்றி என்ன பார்ப்போம்னா உலகின் மிகப்பெரிய ஜூமர் திருவிழாவை அஸ்ஸாம் நடத்த உள்ளது. இது 7500 நடன கலைஞர்களின் நடனம் நிகழ்த்தப்படும். கின்னஸ் சாதனை படைக்க இலக்கு. அஸ்ஸாம் முதல்வர் ஹமீத் பிஸ்வா சர்மா இதை நடத்தி வைக்கதா சொல்லியிருக்காரு. அஸ்ஸாம் மாநில ஆளுநர் யாருன்னா லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. அங்கே 2 கேபிட்டல் இருக்கிறதா கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருக்கிறோம். அப்புறம் ஹன்லி கடவுச்சீட்டுகள் தரவரிசை 2025 இந்தியா பிடித்த இடம். கடவுச்சீட்டுனா என்னன்னா பாஸ்போர்ட்டு 80வது இடம். இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸு 2026 முதலிடம் வந்து சிங்கப்பூர், 2வது வந்து ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா, 3வது ஐரோப்பிய நாடுகள். இந்தியா 80வது இடத்தை பெற்றிருக்கு. இந்தியா கடவுச்சீட்டு இருந்தால் 62 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் பெறலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கடைசி இடம் எதுனா ஆப்கானிஸ்தான். ஆப்ரேஷன் டெவில் ஹண்ட் என்ற இந்த திட்டத்தை தொடங்கிய நாடு எது? டெவில் ஹண்ட் அப்படின்னா வங்காளதேசம். இந்த டெவில் ஹண்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆதரவாளர்களை தாக்கும் திட்டம் தான் இந்த டெவில் ஹண்ட்டு. வங்காளதேச இடைக்கால தலைவர் எப்போ யார் இருக்கான்னா முகமது யூனிஸ். வங்காளதேச தலைநகர் டாக்கா. அதுக்கப்புறம் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்குன்னா 2021. இதோட திட்டத்தோட என்ன வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கார சென்னை திட்டம் 1996, சிங்கார சென்னை திட்டம் 2.0 திட்டம் 2021. 2021-22 நிதியாண்டில் எழில்மிகு சென்னை, பசுமை சென்னை, நீர்மிகு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இதோட கருப்பொருள். 2024-25 நிதியாண்டில் இந்த திட்டத்திற்கு 500 கோடி ஒதுக்கிட்டு இருக்காங்க. தமிழக நிதிநிலை அறிக்கை 19 பிப்ரவரி அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. தமிழக நிதிநிலை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். அதுக்கப்புறம் இந்தியாவில் வருமான வரி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1961 வருமான வரி சட்டம். இது என்ன? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம்.
மக்களவையில் புதிய வருமான வரி மசோதா மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்தார். 1961 இந்திய வருமான வரி சட்டம் இயற்றப்பட்டது. புதிய வருமான வரி மசோதா சிறப்புகள்: எந்த புதிய வரியும் சேர்க்கப்படவில்லை. பழைய சட்டத்தின் வார்த்தைகள் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் இந்த புதிய விஷயம். எந்த ஆண்டுக்குள் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 50% எட்ட இலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள. உயர்கல்வி அப்படின்னா காலேஜஸ் சொல்லுவாங்களா, 12th முடிச்ச பிறகு காலேஜ், ஐடிஐ, பாலிடெக்னிக் அந்த மாதிரி உள்ளது. அதுக்கப்புறம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. உயர்கல்வியில் இந்திய அளவில் முதல் மாநிலமாக தமிழகம். உயர்கல்வியில் பெண்கள் 36%, தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் 48%, அகில இந்திய அளவில் உயர்கல்வியில் 28% வச்சிருக்கோம் தமிழ்நாடு. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் 20-30 ஆண்டுக்குள் 50% உயர்கல்வி சேர்க்கை இலக்கு மத்திய அரசு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் தமிழக மாணவர்கள் புகார் அளிக்க 14447 என்ற உதவி எண்ணை புகார்கள் மனம், உடல், பாலியல் சார்ந்த துன்புறுத்தல்களுக்கு இந்த எண்ணை தொடர்பு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 63rd செஷன் ஆஃப் த கமிஷன் ஃபார் சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு இது என்னன்னா, ஐநாவின் சமூக மேம்பாட்டு ஆணையத்தின் 63வது அமர்வு, இடம் நியூயார்க், அமெரிக்கா. இந்திய சார்பில் மத்திய மகளிர் குழந்தை நலத்துறை அமைச்சர் போயிருக்காங்க. அந்த இணையமைச்சர் யாருன்னா சாவித்ரி தாக்கூர். சிலோன் 2025 எக்ஸசைஸ் நடந்திருக்கு. இது என்னன்னா, இந்தியா அண்ட் எகிப்து. பயிற்சி வகை இராணுவ பயிற்சி. நடைபெற்ற பகுதி மகாஜன் துப்பாக்கி சுடும் களம், ராஜஸ்தான். இது 3வது பதிப்பு 2023 முதல். அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் 12 பிப்ரவரி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தேசிய உற்பத்தி தினம், நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே ஆஃப் 12 பிப்ரவரி சொல்லியிருக்கிறோம். நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் ரிஜிஸ்டர்டு ஃபார் February 12, 1958. இந்த தீம் என்ன அப்படின்னா, ஃப்ரம் ஐடியாஸ் டு இம்பாக்ட் ப்ரொடெக்டிங் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபார் காம்படிட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ். அதுக்கப்புறம் நேஷனல் ஆன்டி ஸ்மக்லிங் டே. பாகிஸ்தான் தேசிய கடத்தல் எதிர்ப்பு நாள் 11 பிப்ரவரி. பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், நேபாள் எல்லைகளில் கடத்தல் நிகழ்கின்றன என்பதற்காக 11 பிப்ரவரியை தேசிய கடத்தல் எதிர்ப்பு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. போதைப் பொருட்கள், தங்கம், ஆயுதங்கள் முதலியன கடத்தப்படுகின்றன. FICC இந்த தினத்தை கடைபிடிக்கிறது. ஓகேங்களா. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் அண்ட் காம்பர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கப்புறம் இந்தியா எனர்ஜி வீக்குன்னு சொல்லிட்டு 2025 எந்த இதுனா 11th to 14th பிப்ரவரி வரைக்கும் கொண்டாடப்படுகிறது. இந்தியா எரிசக்தி வாரம் நிகழ்ச்சி யாஷா பூமி, புதுடெல்லி. இந்த ஆண்டுக்கான 5 மில்லியன் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யறதா இலக்கு வச்சிருக்காங்க 2030ல. மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரிங்கிறவரு பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. இந்த தேசிய பெண்கள் தினம் எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, தேசிய பெண்கள் தினம் 13 பிப்ரவரி. மார்ச் 8 என்ன தினமாக கொண்டாடுவாங்க? இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேவாக கொண்டாடுவாங்க. ஓகேங்களா. நேஷனல் உமன்ஸ் டே 13th பிப்ரவரி. இது சரோஜினி நாயுடுவின் பிறந்த நாளை தான் ஹைதராபாத்தில் பிறந்தார். அவங்கள தான் நேஷனல் உமன்ஸ் டேவாக கொண்டாடுறோம் February 13. 1925 இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் இந்திய பெண் தலைவராக, சுதந்திர இந்தியாவில் முதல் பெண் ஆளுநராக, உத்தரப்பிரதேசத்தில் சிறப்பு பெயர் இந்தியாவில் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியாவுன்னு சொல்லிட்டு சரோஜினி நாயுடுக்கு சொல்லியிருக்கிறாங்க. உலக வானொலி தினம் எப்போ அப்படின்னா 11 பிப்ரவரி. வேர்ல்டு ரேடியோ டே. கருப்பொருள் என்னன்னா, வானொலி மற்றும் காலநிலை மாற்றம். தற்போது எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூரில். எதனால மணிப்பூரில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகல் 356 படி குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றிருக்கு. மாநில பேரவையின் பதவி காலம் 2024 வரை இருக்கு. இருந்தாலும் இது முடக்கப்பட்டுள்ளது. மைதேயி, குகி பழங்குடியினர் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு. அதனால லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஏற்பட்டு மே 2023 அங்க பிரசிடென்ட்டோட ஆட்சி நடைமுறைப்படுத்திருக்கு. எந்த 2 குழுக்களுக்கு இடையேனா, குகி அண்டு மைதேயி. ஓகேங்களா. மைதேயி இன மக்கள் பழங்குடியின அங்கீகாரம் கோருகின்றனர். மணிப்பூர் முதல்வர் பிரேன் சிங் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. நடப்பு 18வது மக்களவையில் எந்த மாநிலத்தை சேர்ந்த பெண் எம்பிக்கள் அதிகம் உள்ளனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ எத்தனாவது மக்களவை எலெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா 18. அது மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க தான் அதிக பெண்கள் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 18வது லோக்சபா பெங்கால் ஹேஸ் எலெக்டட் மேக்சிமம் உமன் எம்பிஸ். மொத்தம் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே எத்தனைனா இந்தியாவில் 543. இவற்றில் பெண்கள் உறுப்பினர்கள் 74. அதுல அதிகம் மேற்கு வங்காளம் சொல்றாங்க. மேற்கு வங்காளம்னா 11 பேர் அதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் 543. அதுல பெண்களோட எம்பிஸோட கணக்கு எவ்வளோனா 74. அதுல மேற்கு வங்காளம் 11 இடத்த பெண்கள் எம்பியா இருக்கிறாங்க. ஆண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகம் உத்தரப்பிரதேசத்துல இருக்காங்க, 73 பேரு. ரிப்போர்ட் இந்திய தேர்தல் ஆணையம்.
அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் புதிய வளாகம் தற்போது இந்தியாவில் எங்கு திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத்தில் திறக்கப்பட்டிருக்கு. மைக்ரோசாஃப்ட்ஸ் நியூ 11 lakh square feet ஃபெசிலிட்டி இன் ஹைதராபாத். ஹைதராபாத் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, இவர் எந்த இதை சேர்ந்தவர்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இந்தியாவில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் 20,000 பேர் பணிபுரிகின்றனர். அவற்றில் பாதி பேர் ஹைதராபாத்தில் பணிபுரிகின்றனர். தெலுங்கானாவில் 1.7 லட்சம் பேருக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சி இந்த நிறுவனம் வழங்குகின்றது. இந்திய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ் அத்வானி. இந்தியன் ஸ்னூக்கர் சாம்பியனா பங்கஜ் அத்வானி இருக்கிறாரு. இவர் பெற்ற 36வது தேசிய பட்டம், 10வது ஆண்கள் ஸ்னூக்கர் பட்டம். பங்கஜ் அத்வானி செக்யூரிட்டி ஹிஸ் 36th ஓவரால் நேஷனல் டைட்டில். ஓகேங்களா. போட்டி நடைபெற்ற இடம் எங்கன்னா இந்தூர், மத்திய பிரதேசம். ஆசியாவின் பணக்கார குடும்பங்கள் தரவரிசையில் முதல் இடம் பிடித்த குடும்பம் எதுனா அம்பானி குடும்பம். இந்த அம்பானி குடும்பம் முதலில் முகேஷ் அம்பானி குடும்பம், 4வது இடம் மிஸ்ட்ரி ஃபேமிலி இந்தியா, அதுக்கப்புறம் 7th ஜிண்டால் குடும்பம், அதுக்கப்புறம் 9th பிர்லா குடும்பம். ரிப்போர்ட் வந்து ப்ளூம்பர்க் சொல்லியிருக்கு. அப்புறம் பிரதமரின் முத்ரா திட்டம் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 8 ஏப்ரல் 2015 இந்த முத்ரா திட்டம் அறிமுகப்படுத்திருக்கு பிரைம் மினிஸ்டரால. பிரதம மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னா என்னன்னா தொழில் முனைவோருக்கான கடன் உதவி வழங்கும் திட்டம். அதாவது ரூபாய் 50,000 வரை கடன். கிஷோர் ரூபாய் 50,000 முதல் 5 லட்சம் வரை கடன். தருண் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை கடன். தருண் திட்டத்தின் கடனை திருப்பி செலுத்தியவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வரை வழங்கப்படும். இந்த 2024 மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அறிவித்திருந்தார். அப்புறம் காசி தமிழ்ச்சங்கம் 3.0 தற்போது எங்க நடைபெற்றிருக்குன்னா வாரணாசியில. காசினாலே வாரணாசி. காசி தமிழ் சங்கம் 3.0 இடம் வாரணாசி, உத்தரப்பிரதேசம். கருப்பொருள்னா சித்த மருத்துவம், செம்மொழி, தமிழ் இலக்கியம், தேசிய ஒற்றுமைக்கு அகத்தியரின் பங்களிப்பு. 2022 முதல் இது நடைபெறுகிறது. நோக்கம் காசி தமிழ் மாநாடு இடையான பாரம்பரியத்தை புதுப்பித்தது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமை தாங்கினாரு. அப்புறம் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கவர்னன்ஸ். இது என்னன்னா இந்தியாவின் முதல் சர்வதேச ஆளுகை மாநாடு புதுடில்லியில நடைபெற்றிருக்கு. இதோட கருப்பொருள் என்னன்னா அடுத்த தலைமுறை நிர்வாகம் சீர்திருத்தங்கள் கடைசி மைலை அடைதல்ங்கிறது கருப்பொருள் தீமு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் ரீச்சிங் த லாஸ்ட் மைல். தமிழக காதி மற்றும் கிராம தொழில் வாரியம் அமைச்சர் கூடுதல் பொறுப்பு பொன்முடியை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழக வனத்துறை அமைச்சராக யாரை போட்டிருக்காங்கன்னா பொன்முடியை போட்டிருக்காங்க. அப்புறம் தமிழக பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் இருக்காங்கன்னா ராஜகண்ணப்பன் இருக்காரு. அதுக்கப்புறம் PM நரேந்திர மோடி மீட்ஸ் துளசி கபாட். இந்த துளசி கபாடுங்கிற யாருன்னா பிரதமர் மோடி அமெரிக்கா பயணம் சென்றிருக்கிறாரு. அப்போதைக்கு டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸை சேர்ந்தவர் தான் இந்த துளசி கபாட். அதுக்கப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கொஞ்சம் நியூஸ் பார்ப்போம். என்னென்னா ஐ எம் எ சோல்ஜர்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கீதிகா லிட்டர் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இவங்க யாருன்னா LS லிடர் என்ற இராணுவ அதிகாரியை பற்றியது. அதுக்கப்புறம் ஐஎம்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க்கு கம்பைல்டு பை கோபிச்சந்த் பி ஹிந்துஜா. இவங்க என்னன்னா இவங்க குழுமத்தின் தலைவர். இவர் ஹிந்துஜா குழுமத்தின் தலைவர். இது ஆன்மீகம் மற்றும் சுய அறிதல் தொடர்பான புத்தகம். அதுக்கப்புறம் த நியூ ஐகான் சாவர்கர் அண்ட் த ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இது ஆத்தர் யார் அப்படின்னா அருண் ஷோரி. இது விநாயக் தாமோதர் சாவர்கர் பற்றியது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ்னா 14 பிப்ரவரி கருப்பு தினம், February 16 பிளாக் டே இன் இந்தியா. இது எதுக்காகனா புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற தினம். புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு இல்லைங்களா. பிளேஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இராணுவ அதிகாரிகளை அந்த சென்ற வேனை வந்து பாம்பு வச்சு தகர்த்துனாங்க டெரரிஸ்ட். அந்த இதை வந்து கருப்பு தினமா 14th February கொண்டாடப்படுகிறது. 14 CRPF படை வீரர் 40 CRPF படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தார். இது வந்து பார்ட் 1 தான். February 1 February 14 வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் நியூஸை கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட PDF நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக்ஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மேற்கொண்டு இம்பார்ட்டண்டான நியூஸு எக்ஸாம் ஓரியன்டட் நான் தந்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.